learning ubantu try ubantu pen drive மூலமா boot பண்ணுறோம். ரூஃபஸ் பென் ட்ரைவ். ஸோ இதை ரீபூட் பண்ணும். ஓகேவா? பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ரீபூட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதோட பூட் மோடில் போய் டெலிட் அமுக்கிங்கன்னா அந்த பூட் ஃப்ரம் யூஎஸ்பின்னு வரும். ஓகேவா? இந்த டெலிட் மோட் அமுக்கினீங்கன்னா பூட் ஃப்ரம் யூஎஸ்பின்னு வரும். இப்போ உபன்டு 22.04 ஐ திங்க், ரைட்டு? ஸோ இதை வச்சு என்ன சார் பண்ணுறதுன்னா, விண்டோஸ் கீ முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்யணும்? விண்டோஸ் கீ முடிஞ்சு போச்சுன்னா நம்ம லினக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதை லினக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா இப்போ இதோட செட்டப் வந்து தமிழில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை உபன்டு, இன்ஸ்டால் உபன்டு. இது வந்து ட்ரை, இது ட்ரை, இது இன்ஸ்டால். இது இங்கிலீஷில் இருக்கணும். ஓகேவா? இது ஃப்ரீ ஓஎஸ் விண்டோஸ் மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இங்கிலீஷு கீபோர்ட் லேஅவுட் அப்படி இருக்கட்டும். கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? கண்டினியூ கொடுங்க. ரெண்டுமே இங்கிலீஷு. இப்போ சொல்லுது, இப்போ இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இதில் கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, லெட் மீ புட் தி பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ ஒய்ஃபையோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைரெக்டாக கூட கொடுத்துக்கலாம். நான் சில தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் இது பண்ணுறதுனால நான் பண்ணுறேன். ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷன், மினிமல் இன்ஸ்டாலேஷன், இன்ஸ்டால். ஓகேவா? இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி. மினிமம் இன்ஸ்டாலேஷனாக வெப் ப்ரௌசர் பேசிக். இது வந்து எல்லாமே இருக்கும். அப்போ இது ஒரு 256 இந்த இருக்கா, 256 ஜிபி சாட்டா டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு. அப்போ என்ன செய்யணும்? இதில் வந்து விண்டோஸ் மாதிரியே நமக்கு போட்டுக்கலாம். ஓகே, ரைட். இதை போட்டு அது கொஞ்சம் கேட்கும், வெதர் டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்டேட்ஸை அப்படின்னு கேட்கும். அப்டேட்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. ஓகே, இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி ஆல்சோ. ஓகே, குட். யூ ரியலி வாண்ட் டு குட்டிங்கன்னா வேணாம், தேவையில்லை. இப்போ என்ன சொல்ல, இது ஃபுல் எரேஸ் த டிஸ்க்கு, வார்னிங், டீட்டெயில் ப்ரான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். எனக்கு தேவையில்லை, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவையில்லை. அப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வார்னிங் சிம்பிள் போட்டுருக்கதை பண்ணேன். இப்போ என்ன சொல்லுது? ஹார்ட் டிஸ்க்கு, எஸ், அந்த ஹார்ட் டிஸ்க்கு மேனுவலி. ஓகேவா? மேனுவலாக டிஸ்க், ஏன்னா இந்த டிஸ்க்கு அதுவான்னு கேட்கும். அப்போ ஏதாச்சும் ஒன்றில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ டைம் ஜோன் வந்து இந்தியா, கல்கட்டா, அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. இப்போ இதில் நேமு யூஎஸ் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். இது ரெண்டு வித்தியாசமாக கொடுக்கணும். இந்த ரெண்டு வித்தியாசமாக கொடுக்கலன்னா உங்களுக்கு பின்னாடி ரூட்டில் ப்ராப்ளம் வரும். இனிமேல் இல்லை, காசு போட்டு லைசன்ஸ் வாங்க முடியாது. அப்போ ஃப்ரீ இது போடலாம். சக்திஷ் மங்குன்னு யூஸ் பண்ணுங்கள். ரூட் மெனுவுக்கு போய் சில இது கம்ப்யூட்டர் நேமு யூஸ் பண்ணுங்கள். பிக் யூசர் நேமு, யுவர் நேமு, இதெல்லாம் ஒன்று தான், எஸ்ஏகேடிஹெச்இஎஸ். அப்போ இது என்ன செய்யணும்? அவ்வளோதான், கண்டினியூ கொடுத்துடணும். ஓகேவா? லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கா? ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச விட்டு என்ன செய்யணும்? அவ்வளோதான். இதுதான் பிஸி வியூவர். இது 22. பழைய வெர்ஷன் 18 22. ஓகேவா? அப்போ இதை ஃபுல்லு எரேஸ் பண்ணிடுவோம். இல்லைண்ணே, சரி, அவ்வளோதான். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ 74க்கு 135 இன்ஸ்டாலேஷன் காட்டும். ஓகே, இவ்வளோதான். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இதில் ஹார்ட் டிஸ்க் செலெக்ஷனு இதுவான்னு கேட்கும். இது வந்து பூட்டபிள் பென் ட்ரைவ். இதுலேயும் பண்ணலாம். இதிலேயே நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் USB 3, USB 2 இது மாதிரி நிறையா விஷயம். ஏன் லினக்ஸுக்கு போகிறோன்றதை புரிஞ்சுக்குங்க. லினக்ஸுக்கு நம்ம போகிறது காரணம் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். புரியுதுங்களா? ஓப்பன் சோர்ஸு விண்டோஸ் மாதிரி. இப்போ இன்றைக்கினா வந்து தமிழ்நாட்டில் அந்த A2D சேனல்லாம் பிரச்சனை வருதில்ல, கீ போட்டாங்க, அது எதுவுமே தேவையில்லை. இது நம்ம அதனால் அமேசான் வாங்கிடுவோம். டீப் லேர்னிங்க்கு பெஸ்ட்டு ஆஃப்லைன் சர்வர் இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் லினக்ஸோட கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன். ஈஸி தான், பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து ராஸ் ஈஸி எல்லாம் ஆரம்பிக்கணுன்றதுக்காண்டி உங்களுக்கு இதை கொடுக்குறேன். பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இதில் ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு 3000 ரூபாய்க்கு இருக்குது. ரைட்டா? இவ்வளோ தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த N2VVMEயில் இருக்குது.
அது இதாயிரும். அந்த கீ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஏன்னா விண்டோஸ் 11க்கு உங்களுக்கு அப்டேட் கேட்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்த விட்டு நான் எதிர்பார்த்தேன் ஒரு வாரத்தில் இதாயிருன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு விட்டு இனிமேல் வந்து தமிழில் யோலோனா என்ன, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா என்ன, ஏஐ வந்து ஏன் இவ்வளவு இதாக இருக்குது, இதோட கரண்ட் இன்ஃபரன்சிங் பண்ணுறது எப்படி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ கொஞ்சம் இதான ஒட்டி நான் ஆன்ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது X11 சர்வர்னால் என்ன, இதெல்லாம் சொல்லித்தரேன். பட் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை ஏன் நான் சொல்லித்தரேன்னா, ஒரே விஷயந்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். லினக்ஸை யூஸ் பண்ண ஒரு 40 to 30% பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. எனக்கு அடித்து சொல்ல முடியும் 90% பேருக்கு இங்கே தெரியாது. லினக்ஸில் நிறையா ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறான். இன்னொன்று ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரைட்டா, நிறையா ஃபைல்ஸை டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன், அதை இது பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரைட், பார்ப்போம்.